ஹாய் மக்களே, நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இது கார்ப்பரேட்டோட ஸ்கேமா இல்லை நம்மளோட அறியாண்மை, முட்டாள்தனம், இல்லை சோம்பேறித்தனம், இல்லை வரும்போது பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு யோசனை. இதில் என்ன காரணம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எல்லினோ பற்றி பல விஷயம் பேசியிருக்காங்க. நேற்று நான் சில டாப்பிக்கில் பேசியிருப்பேன், நம்ம எப்படி காப்பாற்றலான்னு. பட் நான் அந்த டைப்பில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இதுக்கெல்லாம் சிச்சுவேஷன் மாறுறதுக்காக பல பேர் ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் அவங்கள மட்டும் சொல்கிறது இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மளும் அந்த ஒரு காரணம்னு நீங்கள் உங்களுக்கு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு புக்கு பசங்க ஸ்கூல் புக் பார்த்திங்கன்னா, குட் ஹேபிட் பேட் ஹேபிட் அப்படின்னு ஒரு பேஜஸ், ஒரு கிளாஸ், ஒரு சிலபஸே இருக்கும். அதில் எப்படிலாம் நம்ம தண்ணியை பாதுகாக்கணும், எப்படிலாம் நம்ம தண்ணியில் எப்படி கலப்படம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு புக் இருக்கும், ஒரு சிலபஸ் இருக்கும். அதே இப்போ வர சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எது பியூர் வாட்டர், எது பேட் வாட்டர் அப்படின்னு. ஸோ வாட்டர் ரிசோர்ஸ்லேருந்து இருக்கிற தண்ணியை குடிக்கக்கூடாது, பாட்டில்டு வாட்டர் தான் குடிக்கணும், பியூரிஃபைடு வாட்டர் தான் குடிக்கணும் அப்படின்னு இருக்கிற சிலபஸே இப்போ மாற்றிட்டு வராங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு கார்ப்பரேட்டால் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியும், எந்த அளவுக்கு உங்களோட யோசனை சைக்காலஜிக்கலாக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை வரைக்கும் மாற்ற முடியும். ஒரு டைமில் நீங்கள் எங்கன்னா ஊருக்கு போனீங்கன்னா அங்கே ஆறு எதுனா ஓடிச்சுன்னா நீங்கள் ஆறுலேருந்து தண்ணி எடுத்து குடிப்பீங்க, இல்லைன்னா ஆறில் இருக்கிற தண்ணி எடுத்து சமைப்பீங்க. யோசிச்சு பார்த்துருக்கீங்க? எந்த ஆறுனாலும் எகிரி குச்சி தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ணலாமோ, ரைட்? ஸோ கண்டிப்பாக நானே பண்ணியிருக்கேன். எந்த ஆறில் போனாலும் நான் எகிரி குச்சி ஸ்விம்மிங் பண்ணிவிடுவேன், ஃப்ரெண்ட்ஸு கூட அங்கே பக்கத்துலேயே எடுத்து சமைப்போம். இப்போ உங்களால் பண்ண முடியுமா? எந்த ஆறுலையா தண்ணி எத்தனை குடிக்க முடியுமா? யோசிச்சு பார்க்க மாட்டிங்களா? இது நல்ல ஆறா, கெட்ட ஆறா, கழிவு நீரை தான் போதுன்னு. வெறும் சில பாதுகாக்கப்பட்ட டேம்ஸில் மட்டும் நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லுங்கள். ஒரு எக்ஸாம்பிள், கூவம் நதி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் அ வாட்டர் சோர்ஸ். அந்த நதியை கூவம் நதின்னு இப்போ நீங்கள் போய் கூவம் ஆறுன்னு யார்கிட்டே சொன்னீங்கன்னா அவங்க மூக்கை பிடிச்சிக்குவாங்க. இதுக்கு காரணம் யார்? இந்த இண்டஸ்ட்ரீஸில் வர கழிவு நீரை அதில் டைரெக்டாக விடுறதுனாலையும், பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ், இந்த பில்டிங்ஸில் இருக்கிற சீவேஜ் சிஸ்டம் அது கூட டைரெக்டாக விடுறதுனாலையும், ஊரில் இருக்கிற ட்ரைனேஜை டைரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணுறதுனாலையும், ஒரு நல்ல நதி 1950s நீங்கள் யோசிச்சு அதில் திரும்பி அது ஒரு ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக பல ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் உயிர் வாழ்ந்த ஒரு நதி, பல ஊருங்களுக்கு தண்ணி கொடுத்த நதி இப்போ ஒரு நாற்றை பிடிச்ச தண்ணியாக இருக்குது, தண்ணீர் ட்ரைனேஜாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கூவம் பக்கத்தில் வாழ்ங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? லிட்டரலாக பார்த்தோன்னா, ஐயோ இவங்களா எப்படி தான் அதில் வாழ்கிறாங்களோ. ஏன் நீங்கள் அது ஆக்சுவலி நீங்கள் அவங்கள சொல்லக்கூடாது. அந்த கூவம் நதியை நீங்கள் எப்பயாவது போய் நின்று பார்த்தும்போது உங்களுக்கு என்ன யோசிக்கணும்னா, நம்ம ஏன்டா இது யோசிக்க மறந்துட்டோம், நம்ம பண்ண ஒரு சின்ன தவறால் ஒரு நல்ல நதி இப்படி ஆக்கிட்டோமேனு உங்களுக்கு அந்த மன உறுத்தல் வரும். அந்த மன உறுத்தல் வந்தால் தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். சென்னை சிட்டியில் மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்தா, சென்னை என்னடா சூப்பரா, சென்னை இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது, தாம்பரமே அவுட்ஸ்கர்ட்ஸில் இருந்த தாம்பரம் இப்போ இன்ஸ்கர்ட்ஸ் ஆகிடுச்சு, குடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு தாண்டி போகுது இப்போது அப்படின்னு பெருமை நீங்கள் படுற டைமில் லிட்டரலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு லேண்ட் ஏரியா இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட லேக் குவான்டிட்டிஸ் கூட இன்க்ரீஸ் ஆகணும், ரைட்? இப்போது ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே ஒரு லேக் இருக்குன்னா அது 1000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியாச்சுன்னா அது என்ன ஆகும்? லைக் தே வில் ஹேவ் மல்டிபிள் மோர் லேக்ஸ், ரைட்? இன்னும் லேக்ஸ் வரும். ஒரு கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஒரு லேக் இருக்குது, ஒரு பாண்ட் இருக்குன்னா 5 கிலோமீட்டரில் இன்னும் 5 பாண்டு வரும். அதான் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நம்ம யோசிக்கிற விதம். பட் நம்மளோட தமிழ்நாட்டு சென்னையோட ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணினே போயிட்டோம். பட் நம்பர் ஆஃப் ஏரியும் கம்மியாகிட்டு வந்துருச்சு. 650+ ஏரிங்க இருந்த வாட்டர் சோர்ஸ் இருந்த நம்ம ஊரில் இப்போது ஒன்லி 250 வாட்டர் சோர்ஸ் மட்டும் இருக்குது, பேஸ்ட் ஆன் த லேட்டஸ்ட் அசஸ்மெண்ட். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன்? அதுக்கு என்ன காரணம்? அந்த ஏரிங்கெலாம் எங்கே போச்சு? எந்த கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த பில்டிங்காரங்க காசை கொடுத்து அதை பண்ணியிருக்காங்க? எந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் அதை பார்க்காம விட்டாங்க? எவ்வளோ ஏரி கம்மியாகுதோ உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்காது. நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, பரவாயில்லடா வாட்டர் பாட்டில் இருக்குது, வாட்டர் ப்யூரிஃபையர் இருக்குது, என் வீட்டில் ப்யூரிஃபையர் இருக்குது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ப்யூரிஃபையரில் 1000 ரூபீஸ்லேருந்து 1,00,000 வரைக்கும் ப்யூரிஃபையர் இருக்குது. வீட்டில் வைக்கிற ப்யூரிஃபையர். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 5,000, ஒரு 10,000, ஒரு 15,000 வச்சு ப்யூரிஃபையர் வைக்கிறீங்களா? அப்போ அந்த 1,00,000 இருக்க ப்யூரிஃபையருக்கும் நீங்கள் வச்சுருக்க ப்யூரிஃபையருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த ப்யூரிஃபையர் தான் தண்ணி பியூர் பண்ணுதுன்னா, அப்போது நீங்கள் வச்சுருக்க ப்யூரிஃபையர் தண்ணி பியூர் பண்ணாதான்? நீங்கள் இதை யோசித்து பார்த்து முடிவெடுக்கிற டைமுக்குள்ளோ
நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, அந்த ₹1,00,000 விற்கிற பியூரிஃபையர் ₹1,00,00,000 ஆகிடும். பக்கத்தில் தண்ணி சோர்ஸே இருக்காது. அந்த பியூரிஃபையர் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. தண்ணிக்கு செப்பரேட் காசு வரும். நீங்கள் அப்போ பியூரிஃபையர் பார்க்கவே போக முடியாது. யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட நீங்கள் திரும்பி பார்த்து இதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணி, இல்லை இதுக்காக நீங்கள் கவர்மெண்ட் இதை சேஞ்சஸ் பண்ணோம் நீங்கள் வரலன்னா இதை நம்மளால் மாற்ற முடியும். தேம்ஸ் ரிவர், லண்டனோட தேம்ஸ் ரிவர், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. லண்டன் பிரிட்ஜு அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் பெரிய மைண்ட் செட்டில் தண்ணிலாம் போகுது. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் போகும். அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்ம கூவம் ஆறு மாதிரி தான். ஒரு டைமில் அதில் எதுவுமே வாழ முடியாது, பயாலாஜிக்கலி டெட் அப்படின்னு சொன்ன ஒரு நதியை இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரிவரை க்ளீன் பண்ணி அதில் போகிற தண்ணிங்களை நம்ம ப்யூரிஃபை பண்ணிட்டுக்கப்புறம் தான், அது க்ளீன் பண்ணிட்டுக்கப்புறம் தான் அந்த தண்ணியில் விட்டு இப்போது செத்து போன உயிர் வாழறதுக்கு தகுதி எழுந்த அந்த தேம்ஸ் ரிவரில் இப்போ பல வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அதில் உயிர் வாழுதுன்னா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஊரே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கும். ஏன் நம்மளால் அந்த முடிவு எடுக்க முடியாது? ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போய் போராட்டம்லாம் பண்ணல, ரைட்? குடிக்கிற தண்ணிக்காக ஏன் போராட்டம் பண்ணக்கூடாது? இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்காக எனக்கு லைக்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு இப்போ என் நோக்கமே இல்லை. நான் பண்ணுற வீடியோஸை பார்த்து யாருக்காவது கொஞ்சமாவது அறிவு வந்துருச்சுன்னா, 1000 பேரில் ஒருத்தருக்காவது இந்த யோசனை அவங்க இதுக்காக ஒரு முடிவு, ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இட்ஸ் அ வின் ஃபார் மீ. நான் அதில் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இது நம்ம தமிழ்நாடு சிஎம்க்கு மட்டும், இது நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊருக்கு, நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம இந்தியா ஒரு வாட்டர் சோர்ஸோட ஒரு ஒன் ஆஃப் த ஜுவல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வாட்டர் சோர்ஸ் கம்மி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சிம்பிள். ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலை போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய எப்படின்னா ₹1 உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற நகை பாக்ஸு அதை எடுத்துன்னு போயிட்டாங்க. நீங்கள் அந்த ₹1 எனக்கு கிடச்சிச்சின்னு சந்தோஷப்படுற டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிற நகை பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எது லாஸு? அந்த ₹1 முக்கியமா உங்களுக்கு? இப்பயும் உங்களுக்கு புரியலைன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் மட்டும் 89,000 கோடி, ஓகேங்களா, ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு மார்க்கெட் என்னென்னா பாட்டில்டு வாட்டர். அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுன்னா, நம்ம ரிலையன்ஸ் கம்பெனி, ரைட், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு, அவங்க கூட இதில் ₹5 ஒரு பாட்டில், ₹5 ஒரு பாட்டில்னு 2025 ஒரு மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்களும் இதில் என்டர் ஆகிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்னு. பட் ப்ராஃபிட்டில் இருந்து அவங்க மட்டும் வளரணும், நம்ம சோர்ஸஸை காப்பாற்றணும். டெவலப்மெண்ட் வேணான்னு சொல்ல, அதுக்காக நம்ம இருக்கிற நம்மளோட நேச்சர் கூட சண்டை போட்டு நம்ம நேச்சர் வேணான்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த டெவலப்மெண்ட் நம்மளுக்கு யூஸே இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்க, நீங்கள் பல தூரத்துக்கு நீங்கள் நடந்தே போயிருப்பீங்க. உங்கள் தாத்தா, உங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, என்ன இந்த ஊரில் நான் அந்த ஊருக்குடா, நான் பெங்களூருக்கு போய் நான் படம் பார்த்துட்டு வந்தேன்டா சைக்கிள்லேயே போயிட்டு, ரஜினி படத்தை அப்படிலாம் சொல்லுவாங்க, பல விஷயம் சொல்லுவாங்கள்ல. இப்போ உங்களால் போக முடியுமா? அந்த காலத்தில் நம்ம நடந்து போவோம், ரைட்? ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுவோம், எங்கன்னா ஊருக்கு போனால் நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், ஒரு ஜாலி. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணால் ஸ்பீடான இருக்கிற பைக்கு, ஸ்பீடு காரு, டிசைன் காரு, எது ஃபாஸ்டஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களை எந்த அளவுக்கு அதில் இழுத்து வச்சுருக்குறாங்கன்னா, ஒரு வண்டியோட பெட்ரோல் மைலேஜ் கொடுக்குதா இல்லையான்னு கூட நம்ம பார்க்க முடியாது. யோசிக்கிறதுக்குள்ளோ நம்மளோட பல வெரைட்டிஸ், பல டிசைன்ஸை விட்டுட்டு நம்ம அந்த வண்டி வாங்கிட்டு எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டுக்கிறோம்னா, மைலேஜ் இன்க்ரீஸ் ஆக கம்மியாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம அதை பற்றி, ப்ரைஸை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறோம். ஆனால் அதுக்காக செய்கிற ரோடு, அந்த ரோடுக்காக கட் பண்ணுற மரங்க, அந்த ரோடுக்காக கட் பண்ணுற மலைங்க, எதனால இப்போ ஹீட் வேவ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் காரணம். நம்மளுக்கு ரோடு தேவையில்லைன்னு சொல்லலை, எங்கே தேவையோ அங்கே மட்டும் தான் தேவை. ஒரு ரோடோட பர்பஸ் கனெக்டிவிட்டி மட்டும்தான். அந்த கனெக்டிவிட்டியை தாண்டி நம்ம எதனா பண்ணுறோன்னா அது தேவையில்லை. இப்போ ஒரு ஊர் கனெக்டிவிட்டி வச்சுட்டோன்னே வச்சுங்கிறேன், இப்போ உங்களுக்கு பெட்ரோல் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஹீட் வேவ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகினே போகும். ஒரு டைமில் உங்கள்கிட்ட காசு இருக்குது, நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணீங்க, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கக்கிட்ட இப்போ மரம் கூட இல்லை ஒரு ஷேட் கொடுக்குறதுக்கு, அவங்களால நடந்து கூட போக முடியாது. ஒரு டைமில் நேச்சரை மனுஷங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதை விட்டுட்டு
இப்போ நேச்சரை எந்த அளவுக்கு பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணுன்னு சொல்கிறதையும் விட்டுட்டு, இதுக்கு மேலே அட்லீஸ்ட் நம்ம நேச்சர் மேலே டிபெண்ட் இல்லாமல் எப்படி வாழணும்னு சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இதுதான் என்னோட சிம்பிள் ரிக்வெஸ்ட். திருப்பியும் சொல்கிறேன், இந்த டாபிக் வந்து கார்ப்பரேட் மட்டும் ஸ்கேம் பண்ணாங்க. ஒரு பாட்டில் வாட்டர் எப்படி மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் விட்டு நம்ம மூளையை சைக்காலஜிக்கலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு கார்ப்பரேட்டை மட்டும் நம்ம ப்ளேம் பண்ணாமல், டெவலப்மெண்ட்டை மட்டும் வேணான்னு சொல்லாமல், இந்த பண்ணுற டெவலப்மெண்ட்டில் எந்த அளவுக்கு நேச்சரை பாதிக்காமல் பண்ண முடியுமோ அதை பற்றி மட்டும் யோசிக்கணும். இதுக்கு மேலேயாவது குரல் கொடுங்க, தவறான போகிற வழியை எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்காக மட்டும் பேசாதீங்க, உங்களுக்கு வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காகவும் இப்போயே நீங்கள் குரல் கொடுத்தா தான் எல்லாமே மாறும். தேங்க்யூ. பாய்.